ரீசெண்டாக ChatGPT அவங்களோட வெர்ஷன் 5 அதாவது GPT-5 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Today, finally, we're launching GPT-5. அந்த GPT-5 யூஸ் பண்ணி வெறும் 10 மினிட்ஸ்லேயே நான் என்னோட ஏஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை பில்டு பண்ணேன். அதே மாதிரியே மெட்டா ஆட்ஸ் மேனேஜர், கூகுள் ஆட்ஸ் மேனேஜர்லாம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சு சூப்பரான டயக்ராம் ரெடி பண்ணி அது ஒரு மெட்டா ஆட் எக்ஸ்பர்ட் எந்த லெவலில் அதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களோ, அதாவது அந்த டேட்டாஸை வச்சு எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்களோ, இல்லை ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணுவாங்களோ, லைக் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஈக்குவலான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த GPT-5 பண்ணியிருக்கு. இது மாதிரி சூப்பரான 5 விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆண்டர்பிரனராக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னாக்க ChatGPT-5 எப்படிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹாய், நான் சுதன் கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபவுண்டராக எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். லைக் ஃபினான்ஸ்ல இருந்து, டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருந்து, முடிவெடுக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கும். அதில் சில விஷயங்களுக்கு நான் ChatGPT-5 யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் என்னோட ஏஜென்சி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், பில்லிங் சாஃப்ட்வேர் எல்லாமே ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்ப எஃபிஷியன்சியாவோ கம்பேட்டபிளாவோ இல்லை. அதனால் நான் ஃபைனலாக வந்து இப்போ கூகுள் ஷீட்ஸ் தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கூகுள் ஷீட்ஸ் வச்சு ஒரு சாம்பிளுக்கான ஒரு டேட்டா ரெடி பண்ணேன். லைக் என்னோட கோவோட கிளைண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் எவ்வளோ வர வேண்டியிருக்கு, இன்வாய்ஸ் அமௌண்ட் என்ன, அண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சேலரிஸ் போயிருக்கு, போன மந்த் ப்ராஃபிட் என்ன, இந்த மந்த் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஷீட்டுக்குள்ளேயே ஒரு 3 ஷீட் வந்து இருக்குது. அதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு நான் ஒரு சாம்பிள் டேட்டா இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒரு கூகுள் ஷீட்டை மட்டுமே வச்சு நான் ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. எக்ஸாக்டாக அந்த கூகுள் ஷீட் எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குமோ அதை வரை இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு ChatGPT-5. ஸோ அது எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட வந்து GPT-உடைய ப்ளஸ் வெர்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் GPT-5 யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் வெர்ஷன் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ப்ளஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெட்டர். நான் முன்ன சொன்ன மாதிரி என்னோட ஏஜென்சி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு வெப் அப்ளிகேஷன் வித்தின் 10 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ChatGPT-க்குள்ளே வந்தாச்சு. ஸோ முதல்ல வந்து நம்ம ChatGPT-ல நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கும், நிறைய AI மாடல்ஸ் வந்து இருக்கும். லைக் 3, 4, 5, 4 மினி இந்த மாதிரி. பட் இப்போ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ChatGPT-5 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான டாஸ்க் கொடுக்குறீங்க, கோடிங் ரிலேட்டடாவோ இல்லை எது மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோ அலைன் ஆகிக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னாக்க, ஹே GPT, நான் ஒரு ஏஜென்சி ஃபவுண்டர், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸல் ஷீட் தான், ஒரு கூகுள் ஷீட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த கூகுள் ஷீட்டில் இருக்க மாதிரி ஒரு எக்ஸாக்டான வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை பார்க்கலாம். கொடுத்துட்டு நான் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுள் ஷீட்ஸோடைய ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 3 ஷீட் இருக்குது. ஒன்று கிளைண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடானது, இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடானது, ஆல்சோ வந்து ப்ராஃபிட் லாஸ் மந்த் அண்ட் மந்த், இது எல்லாத்தையுமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஒரு சாம்பிள் டேட்டா தான். ஏன்னா ரியல் டேட்டா வந்து வெளியே காட்ட முடியாது, கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றனால ஒரு சாம்பிள் டேட்டா வந்து நான் இதில் போட்டு ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா. ஸோ இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண உடனே ChatGPT-யே அந்த டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. முன்னெல்லாம் நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. பட் இப்போ அதுவே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரிவியூ மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் லோட் ஆகுது. அதாவது GPT-5 இது மாதிரியான கொஞ்சம் ஹெவியான டாஸ்க் கொடுக்குறப்போ முன்ன விட ஸ்பீடாக தான் இருக்குது, பட் ரொம்ப ஸ்பீடாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிறது. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் லாங்கர் ஃபார் பெட்டர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இப்போ வெயிட் பண்ணுவோம் எப்படி பில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோட் வந்து தாட் முடிஞ்சு அனலைசிங் ஆகி கோட் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய கோடை வந்து கடன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தென் எனக்கு ஃபுல்லாக கோட் கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பேடில் வந்துட்டு உங்களோட கோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் க்ரோமில் ரன் பண்ணிடுவீங்க .html அப்படின்னு சேவ் பண்ணி. பட் மேக் பொறுத்தளவு டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம இந்த கோடெல்லாம் போட்டு லோக்கலில் ரன் பண்ண முடியும். ஸோ லோக்கலில் ஒரு HTML ஃபைலாக தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஒரு ஓரளவுக்கு பெட்டரான அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு, வெப் அப்ளிகேஷனை. இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய எரர்ஸ்லாம் வந்துச்சு இந்த கோடை போட்டப்போ. அந்த எரர்ஸ்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPT-லே போட்டு இதை எப்படி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அதுவே நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது. அதை வச்சு நான் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், அதாவது ChatGPT எனக்காக கிரியேட் பண்ண அந்த ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல் கோட் கொடுத்துருச்சு. நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டில் போட்டு அதை .html ஃபைலாக சேவ் பண்ணியாச்சு as per the ChatGPT ரெக்கமெண்டேஷன். ஓகே, இதுதான் அந்த பர்டிகுலர் ஃபைல் go.finance. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் வித் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ், P&L இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னோட ஒரு எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு விஷுவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தாட். அப்படின்றப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். ஏன்னாது ஃபஸ்ட் வந்து கிளைண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் சூஸ் ஃபைல் கொடுத்து என்னோடதில் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு கிளைண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணக்கப்புறம்
அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா சிஎஸ்வி எக்ஸ்பென்சஸ், அதாவது நான் சேலரிஸ் டூல்ஸுக்கு இதெல்லாம் என்ன செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு கூகுள் ஷீட் இருக்குது. அதை சும்மா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே காட்டிடுது. ஸோ எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ஈவன் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கொடுத்த அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. அதனால் இதில் கொஞ்சம் டேட்டா மிஸ் மேட்ச் இருந்தது. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சமே ட்ரை பண்ணேன். ஸோ பெட்டரான சிஎஸ்வி ஃபைல் கொடுத்தேன். அப்போ இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்க முடியுது, லைக் கிளைண்ட்ஸ் பற்றி சர்ச் பண்ணிக்க முடியுது, அண்ட் P&L இன்னும் தெளிவாக காட்டுது. ஈவன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ChatGPT இன்டெகிரேட்டடாக இருக்குது இந்த ஒரு ஃபினான்ஸ் வெப் அப்ளிகேஷன். இதில் மட்டும் நான் ChatGPT ஓப்பன் ஏஐ ஒரு ஏபிஐ வாங்கி அந்த டோக்கன் கீயை கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, நான் இதிலேயே இன்பில்டாகவே ஏஐ யூஸ் பண்ணி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே ஏஐ யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை எனக்கு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ரன் ஆக வைக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தோன்னா ரஃப்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து என்னால் ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கு வித்தவுட் ஒரு பெரிய கோடிங் நாலேஜ் இல்லாமல். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஒரு கோடராக இருக்கீங்க, டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூசிங் ChatGPT-5 இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட் விஷயம். இப்போ நான் பண்ண ரெண்டாவது விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ நான் பண்ண ரெண்டாவது விஷயம், அட்வான்ஸ் லெவல் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டு ChatGPT-5 யூஸ் பண்ணது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஏஜென்சியில் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம், நிறைய டேட்டாஸ் பார்க்க வேண்டி இருக்கும். ஈவன் மெட்டா ஆட்ஸ் ரிப்போர்ட், கூகுள் ஆட் ரிப்போர்ட், சோஷியல் மீடியா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எனக்கு ஒரு டயக்ராமாக கிடச்சி, அந்த ரிப்போர்ட் மூலமாக எனக்கு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, ஒரு ப்ராம்ப்ட் அதை ரெடி பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து அஸ்யூம் யூ ஆர் டேட்டா அனாலிசிஸ்ட். உனக்கு வந்து பார்த்தோன்னா நான் என்னோட ஏஜென்சியோட மெட்டா ஆட் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அனுப்புகிறேன். அந்த மெட்டா ஆட் ரிப்போர்ட்லேருந்து எந்த வீடியோலாம் டாப் பர்ஃபார்மிங் ஆயிருக்கு, அந்த வீடியோக்கு எவ்வளோ காஸ்ட் per acquisition வந்திருக்கு, இதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபைலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு மெட்டா ஆட் ரிப்போர்ட், எங்கள் கிளைண்ட் ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுடைய மெட்டா ஆட் ரிப்போர்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இதை அப்லோட் பண்ணக்கப்புறம் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இடையில எரர்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த டேட்டா சார்ட்டை க்ளீனாக பண்ணுது. ஏன்னா நான் கொடுத்துருக்கேன். ஸோ க்ளீன் இஃப் டேட்டா இஸ் நெசசரி, அதாவது டேட்டா சார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு தேவைப்படுதுன்னா இன்னும் நீட்டாக மாடிஃபை பண்ணி. ஏன்னா மெட்டா ஆட்லேருந்து டேரெக்டாக நம்ம ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது என்ன பண்ணுது, அந்த ஒரு அந்த சிஎஸ்வி ஃபைல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அது பண்ண செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து டேட்டா ஷீட்டை க்ளீனடான ஒரு சிஎஸ்வி ஃபைலாக கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ க்ளீனான மெட்டா டேட்டா வந்து பார்க்க முடியுது. டன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்கு. நான் இப்போ அந்த சார்ட்டை காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ டாப் 3 ரெக்கமெண்டேஷன் டு இம்ப்ரூவ் மெட்டா ரிசல்ட்ஸ், அதாவது ஸ்கேல் வின்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இப்போ ஆல்ரெடி வீடியோ 5 வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 20 to 30% வந்து இது மூலமாக நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இதில் அதுக்கான பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ 10 பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காஸ்ட் per acquisition போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து போய் பாஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த வீடியோ 5 வந்து நல்லா போயிட்டு இருக்கனால அது மாதிரி இன்னும் 2-3 வேரியன்ஸ் ரெடி பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான மெட்டா ஆட் அனாலிசிஸ்ட் என்ன சொல்லுவாரோ, ஒரு நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் என்ன யோசிச்சோமோ, நாங்கள் யோசிச்ச விஷயங்கள் எக்ஸாக்டாக இதுதான். ஸோ வீடியோ 10 ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை, நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். அதே சேம் திங்கை தான் இது சொல்லுது. இதை வந்து மேனுவலாக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour ஆச்சு ஆகும் அந்த டேட்டாவை எடுத்து இது பண்ணி. பட் யூசிங் ChatGPT வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சிக்க முடியுது. அதே மாதிரி ப்ராப்பரான டயக்ராமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து அதையுமே வந்து காட்டுறேன். ஓகே, அது கொடுத்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான மெட்டா டேபிள், அதாவது நான் கொடுத்த டேபிள் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அண்ட் சார்ட் வச்சு ஒரு PNG லைக் ஒரு ஃபைலுமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நீட்டான டயக்ராமாவும் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ எந்த வீடியோ வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் லீட் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி எது நல்லா போயிருக்கு, எவ்வளோ காஸ்ட் per acquisition செலவாயிருக்கு, இந்த மாதிரி டேட்டா சார்ட்ஸும் கொடுத்துருது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து சிம்பிளாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கான சார்ட் PDF ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GPT-5 நல்லா இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் முன்னாடியே இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே இப்போ சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. டைம் லெவல்லையும் சரி, அதோட குவாலிட்டி லெவல்லையும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3வது நான் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஏஜென்ட் மோட். ஸோ அந்த ஏஜென்ட் மோட் முன்னாடி இருந்தே இருக்கலாம், பட் இப்போ ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஏஜென்ட் மோட்ல ஒரு 2 விஷயங்களை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து Gmail, ரெண்டாவது Canva. இப்போ நீங்கள் Gmail GPT-5 கனெக்ட் பண்ணிட்டு அது சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஆட்டோ ரீப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், மெயில்ஸை வந்து கேட்டகரிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதையுமே வந்து நான் இப்போ வந்து லைவாக உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இமெயில் ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்ட் மோட எனபிள் பண்ணி அதில் வந்து மெயிலை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மெயிலை கனெக்ட் பண்ணாத அது பண்ண முடியும். நான் வந்து Gmail ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏஜென்ட் மோடில் வந்து நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து Gmail ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். யூ ஆர் மை Gmail அசிஸ்டன்ட், சம்மரைஸ் அந்த லாஸ்ட் 10 அன்ரீடட் இமெயில்ஸ், அதாவது என்னோட கடைசி 10 அன்ரீடட் இமெயில்ஸ் கேட்டகரைஸ் பண்ணு. லைக் லீட்ஸ் என்ன,
பேமெண்ட்ஸ் பற்றி என்ன வந்திருக்கு, ப்ரொமோஷன்ஸ் பற்றி என்ன வந்திருக்கு, அதர்ஸ் பற்றி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே என்ன பண்ணுது, செட்டிங் அப் மை டெஸ்க். அதாவது பேக்ரவுண்டில் இது ரன் ஆகுது. நான் மெயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடைசியாக எனக்கு வந்து மெயில்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுது. ஸோ கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது கொடுத்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் அதை உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னலாம் லீட்ஸ் வந்திருக்கு, அதாவது நான் சொல்கிறது கடைசி 10 அன்ரீடட் இமெயில்ஸில் எனக்கு என்னெல்லாம் லீட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 12th ஆகஸ்ட் வந்து ஒரு 9:54க்கு வந்து ஒரு நியூ லீடு வந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:52க்கு ஒரு நியூ லீடு வந்திருக்கு. பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது பேய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து காட்டுது. அதே மாதிரி எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் பற்றி காட்டுது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி அதர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு இமெயிலுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் மூலமாக வித்தின் 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியுது. நான் கொடுத்தது லாஸ்ட் 10 அன்ரீடட் இமெயில்ஸ் தான். இஃப் இன் கேஸ் நீங்கள் இதே இடத்துல வந்து கடைசி 100 மெயில்ஸ் கூட கொடுத்து லாஸ்ட் 7 டேஸில் வந்ததோ இல்லை எஸ்டர்டே வந்ததோ இல்லை டுடே வந்து எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவான மெத்தட்ஸில் நீங்கள் வந்து இந்த GPT-5 ஏஜென்ட் மோட யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் அதே Canva ஏஜென்ட். ஸோ இப்போ நான் வந்து Canva ஏஜென்ட்டை வச்சு நீங்கள் சிம்பிளாக வந்து இதில் வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்க முடியுது. முன்னாடி இருந்தே இது போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணும். இப்போ நம்ம Canvaவோட இதை கனெக்ட் பண்ணி பண்ணுறப்போ இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன். ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், ஏஜென்ட் மோட எனபிள் பண்ணிவிட்டு Canvaவை கனெக்ட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணு. அதில் வந்து பார்த்தா அந்த மாதிரி தாஜ்மஹால் இருக்க மாதிரி இந்தியன் ஃப்ளாக் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரிலாம் போடுன்னு சொல்லியிருந்தேன். அது முன்ன விட சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT-ல பண்ண போஸ்டர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இது பாருங்களேன், ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் Canvaவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை வந்து Canva மூலமாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ யூசிங் ஏஜென்ட் மூட் Canva வந்து கனெக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் மூடில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ நான் மேஜராக வந்து இந்த இமெயிலுக்காக அண்ட் Canvaக்காகலாம் இதை யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் 4th ChatGPT-5 யூஸ் பண்ணி டீப் ரிசர்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் மேனுவலாக வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 2 hour இல்லை 1 day எடுக்கக்கூடிய டைமை நீங்கள் இந்த டீப் சர்ச்சை யூஸ் பண்ணி சீக்கிரமாக பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து ஒரு 5 books படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த 5 books நான் படிச்சிட்டேன். இஃப் இன் கேஸ் நான் படிக்காத ஒரு 5 books நேம் வந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போ காட்டுற போகிற புக்ஸ் எல்லாம் நான் படித்தது, பட் நான் படிக்காத புக்கையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 புக்கோட நேமை கொடுத்து அதோட ஆத்தரை கொடுத்து இந்த புக்ஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் நீ ரிசர்ச் பண்ணி இந்த புக்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு PDF ரிப்போர்ட்டாக கொடு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் ஒரு 5 books வந்து கொடுத்துட்டேன். லைக் 100 million offers அண்ட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட், த லீன் ஸ்டார்ட் அப், மெஷர் வாட் மேட்டர்ஸ், இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த புக்ஸோட இதை கொடுத்து எனக்கு வந்து ஒரு PDF வேணும். இந்த புக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி விஷயங்கள், அஸ் அ ஃபவுண்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபவுண்டர் ஹேண்ட்புக் ரெடி பண்ணு. அது வந்து ஒரு PDF-ஆக ரெடி பண்ணு, மினிமலான ஒரு டிசைனில் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். GPT-5 என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ணி அந்த ப்ரௌசரில் வந்து ரிசர்ச் பண்ணுது. இந்த புக்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், இந்த புக்ஸோடைய PDFs அண்ட் இந்த புக் ரிலேட்டடாக என்னெல்லாம் ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க, இந்த புக்ஸில் சொல்ல நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுது. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த புக்கெல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னா, இல்லை இந்த புக்கை பற்றி ஆன்லைனில் தேடணும்னாலே ஜஸ்ட் ஒரு புக்கை பற்றி தேடுறதுக்கே எனக்கு 10-20 மினிட்ஸ் ஆயிரும். பட் இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 புக்ஸை வந்து ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி எனக்கு ஒரு PDF-ஆக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த PDF வந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு PDF ஜென்ரேட் பண்ணிச்சு. அது கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக இருந்தனால நான் அகைன் எனக்கு கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டப்போ அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடபிள் PDF லிங்காகவே கொடுத்துருச்சு. அந்த ஃபவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம எவ்வளோ இன்னும் பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும். நான் பேசிக்காக கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கவர் இமேஜ்லாம் வச்சு அந்த PDFல வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் 100 million ஆஃபர்ஸில் அலெக்ஸ் ஹார்மோஸ் என்ன சொல்லியிருக்காரு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது மாதிரி ஒரு PDF ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ்லையும் ரிசர்ச் பர்பஸ்லையும் நான் சொல்கிறது சில யூஸ் கேசஸ், எனக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் பற்றி தான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு இன்னுமே நான் பண்ணதை விட 100x நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து இது எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். அண்ட் நான் பண்ண 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா ரெடி பண்ணணும்னா பவர் பாயிண்ட்லையோ இல்லை வந்துட்டு கேன்வாலையோ ரெடி பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து டேட்டாவை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேட்டாவை வச்சே வந்து இதுவே பை சார்ட் ரெடி பண்ணுது அண்ட் இதை வச்சு ஒரு PDF டாக்குமெண்ட் ரெடி பண்ணுது. ஓகே, ஸோ நான் சாம்பிளுக்காக வந்து சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸ்பென்ஸ் கோப்போடைய எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் சீட் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு டீட்டெயிலான பை சார்ட்டாக வேணும், அதே மாதிரி எனக்கு டீட்டெயிலான ஒரு PDF ரிப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். இதை ப்ராம்ப்ட் பண்ணக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒர்க் ஆனக்கப்புறம் எனக்கு வந்து கொடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டவுன்லோட் த கம்பைனடு சாட் இமேஜ், அதாவது ஒரு சார்ட் இமேஜ், ஒரு ப்ராப்பரான பை சார்ட் இமேஜ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பை சார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கு நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் திங், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வந்து ஓரளவு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதான் நம்ம இன்னும் ப்ராம்ப்ட் எவ்வளோ பெட்டராக கொடுக்குறோமோ அவ்வளோ இன்னுமே வந்து எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஓகே இதே ரிப்போர்ட்டை வச்சு எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான PDF ரெடி பண்ணு, ஒரு மினிமலான PDF வித் ப்ளூ அண்ட் கிரே
காம்பினேஷனில், அதாவது ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துரு, கோப் மந்த்லி ஏஜென்சி ரிப்போர்ட் அப்படி, அதாவது கோப் ஏஜென்சி மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலில் ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ரெடியாகி, அதாவது அந்த டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுவே ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிடுச்சு. அதை நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கு பாருங்களேன். லைக் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ரிப்போர்ட் ரெடி பண்ண இதுவே போதும் இல்லையா? அதாவது கோப் ஏஜென்சி மந்த்லி ரிப்போர்ட்னு போட்டுருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ அண்ட் கிரே காம்பினேஷனில் ரொம்பவே நீட்டாக விஷுவலைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியும் எழுதியிருக்கு அண்ட் கீ இன்சைட்ஸும் எழுதி எது எதுக்கெல்லாம் அதிகமாக செலவாயிருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீ இன்சைட்ஸில் வந்து சேலரிக்கு வந்து அதிகமான அமௌண்ட் போயிருக்கு. ஆப்வியஸ்லி சேலரிக்கு தான் நிறைய அமௌண்ட் போயிருக்கும். அண்ட் டூல்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறைய போயிருக்கு. அண்ட் ட்ராவலுக்குலாம் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ இன்சைட்ஸும் காட்டியிருக்கு. நான் இன்னும் GPT-5 ஃபுல் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணல. இப்போ நான் யூஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்கள் எப்படிலாம் ChatGPT யூஸ் பண்ணலாம், அஸ் அ ஸ்டூடெண்ட்டா இல்லை அஸ் அ ஃபவுண்டரா இல்லை ஒரு அஸ்பைரிங் ஆண்டர்பிரனரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் இந்த மாதிரி டேட்டா விஷுவலேஷன், அதோட ரிப்போர்ட் அனாலிசிஸ் பண்ணுறது அண்ட் டீப் சர்ச், ஏஜென்ட் மூட், இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் GPT-5 நீங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு அனுப்புங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ChatGPT-5 வச்சு இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால் ஏஐ பார்த்து பயப்படாமல் அதை கற்றுக்குங்க, அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற போட்டி எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணுறவங்களா ஏஐ யூஸ் பண்ணாதவங்களா அப்படின்றது மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுங்கள், உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஈவன் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் ஒரு 5 கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம் எங்கிட்ட இருக்க டீமை வச்சு அப்படின்னா, இப்போ அதே டீம் வச்சு எங்களால் ஒரு 10 கிளைண்ட்க்கு ஒர்க் பண்ண முடியுது யூஸிங் ஏஐ. அண்ட் ஏஐயோட எஃபிஷியன்சியும் அதை எங்கள் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ எங்களுக்கு இன்னும் பெட்டரான அவுட்புட்ஸ் அண்ட் எங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே, ஈவன் இன் ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிசைனிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி டீம்லேயே ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. அதை பார்த்து பயப்படாமல் அதை யூஸ் பண்ணி எங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களோட க்ரோத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே நான் சொல்ல ஒரு விஷயம் அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.